கருமாந்திர காய்ச்சலா நம்ம பாக்கணும். கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்கா. எதுக்குடா வீக்கெண்ட் எபிசோட் வைக்கிறீங்க? ஒன் சைடாவே அவர் பண்ண அவரோட ஏஜுக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்படி ஒரு ஆட்டிடியூடா காட்டுவாங்க. ஹாய் ஆல், வெல்கம் டு சாசி சங்கீதா வ்ளாக்ஸ். இன்னைக்கு டே 7ஓட வீக்கெண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னா, எதுக்குடா வீக்கெண்ட் எபிசோடு வைக்கிறீங்க? எதுக்கு வைக்கிறீங்க நீங்க? இதுக்கு வீக்கெண்ட் எபிசோட் ஒண்ணு வைக்காம இருந்திருக்கலாம். நேத்து மட்டும் நல்லா ஃபயர் மாதிரி பண்ணிட்டு இத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? என்னமோ நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவரு ஹாஃப் டேல எங்க வேலை விட்டு போயிட்டாரு போல. அதனால மீதிக்கு ஸ்கிரிப்ட் இல்ல. விஜய் சேதுபதி நீங்களே ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கு, நீங்களே ஏதோ ஒன்று பண்ணு, ஒரு எவிஷனை பண்ணி விட்டு எனக்கு எபிசோட முடிச்சு விட்டுருங்க அப்படின்னீங்க. எதுக்கு வீக்கெண்ட் எபிசோட் வைக்கிறோம்? இந்த வாரம் ஃபுல்லா நடந்த பிரச்சனைய நீங்க கரெக்டான பக்கம் பார்த்து பேசுவீங்க, கரெக்டான ஒரு பதில சொல்வீங்க, அது 4 பேருக்கு நறுக்குன்னு இருக்குன்னு தானே கேட்டோம். ஆமா, அத பண்ணீங்களா? ஏதாவது எவ்வளவு விஷயம் தட்டி கேட்க வேண்டியது இருக்கு. ஏதாவது ஒண்ணு தட்டி கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த பார்வதி பாட்டம் நான் ரிசைன் பண்றேன், நான் எதுவும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு கணக்கு தெரியாது, நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு போயிருங்க. சரி விடுங்க, நம்ம ரம்யா திவாகர் சண்டையில வருவோம். நீங்க திவாகர் நீங்க ரெடி கண்ட்ரி ஃப்ரூட்னு சொன்னது மட்டும் தப்பா அப்படின்னு நேத்து கேட்டீங்களே. ரம்யா நீ தானம்மா முதல்ல படிச்சியான்னு கேட்டேன், அத பத்தி எல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஒன் சைடாவே போவீங்களா? இல்ல, அவரு கண்ட்ரி ஃப்ரூட்னு சொன்னது பிளாடி கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்னு தான் சொன்னாரு. ஒரு மாதிரி காமெடியா தான் சொன்னாரு. நீங்க அந்த காமெடியா சொன்னதையே போய் கேள்வி கேக்குறீங்க. ஆனா ரம்யா உள்ள அவங்க சார் படிச்சிருக்கீங்களே, இல்ல சார் கூட இல்ல, படிச்சிருக்கீங்க தானே நீங்க சொல்லாமான்னு கேட்டாங்க. படிச்சிருக்கீங்க தானே நீங்க. இத உடனே என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறான். நான் எனக்கு வேலை இல்ல, ஐ மீன் எனக்கு படிக்க வைக்க ஆள் இல்ல அப்படி இப்படின்னு பேசுற. அதுக்கப்புறம் என்ன சொல்ற, நீ உன்னை சம்பாதிக்கிறதோ நான் அதிகமா சம்பாதிக்கிறேன்ற. அவர் ப்ரொஃபஷனல் சம்பாதிக்கிறதுக்கும் இதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் இருக்கு. இத ஒரு கேள்வி கேட்டுக்கலாம்ல. இத பத்தி ஒரு கேள்வி கேட்கல. நேத்தே நான் நினைச்சேன் நாளைக்கு கேட்பாருன்னு. பார்த்தா ஆக்சுவலி எவிக்ஷனே வந்துச்சு, அதுக்கப்புறமும் கேட்பாரு போல அப்படின்னு பார்த்தா, நானும் எபிசோடு முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் கூட வரும்னு பார்த்தா வரல, ஒன்னும் வரல. அப்படிதான் இருந்துச்சு. சரி, எஃப்ஜேவையாச்சு நேத்து எஃப்ஜே அவன் வெட்டிடுவேன்னு சொன்னதுக்கு உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தேன், நீங்க அதே கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன்றா. அவனும் சொல்றான், சார் உங்க எதிர்பார்ப்பெல்லாம் நான் என்ன எதிர்பார்க்கறீங்க? இப்ப வெட்டிடுவேன்னு சொன்னதோட இன்னும் வெட்டிடணுமா? அதைதான் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வார்னிங் கார்டு கொடுக்கல. இந்த மாதிரி சொல்றது, இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி வேர்ட் சொல்றது ஒரு பொலைட்டான மேனரா எதுவுமே சொல்லல. இதுதான் உங்களோட வார்னிங்கா? இல்ல மச்சான், உனக்கு தெரியவே இல்லையா? அவன் யாருன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு கண்ணாடி உடைச்சான். ஆமா, ஓகேவா? நாளைக்கு என்ன உடைப்பான் தெரியுமா? என்ன உடைப்பான்? இவன் யாருன்னு தெரியல உனக்கு. ஓ, நீ அங்க வரியா? அதேதான், நிக்சன் மாதிரிதான் தலைவர் பண்ணிட்டு இருக்கா போல. ஃபர்ஸ்ட் இப்போ சின்ன சின்னதா ஆரம்பிச்சிருக்கா போல. நிக்சன் ஆகுது போவதான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா. கரெக்ட். நிக்சன் சொருவிடுவேன்னாரு, இவரு வெட்டிடுவேன்றாரு. அதேதான், கண்ணாடி உடைச்சாரு, இவர் இப்பவும் கண்ணாடி எல்லாம் உடைக்கிறாரு. டோர உடைப்பார்லப்பா, அவரு ஒரு டோரை விட்டு போயிட்டாரு. இப்ப இவர் மீதி இருக்க 2 டோர்லாம் உடைச்சு வைக்க போறாரு. அதேதான், அது வேற என்னென்னலாம் உடைக்க போறானோ. அவர் தொடர்லாம் உடைச்சிட்டு இருக்கு, பாக்கலாம். இதுல நம்ம ஆதிரா வேற, அதுவும் ஒரு லவ் கண்டென்ட் போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு நாள் உடைய செய்யும், வேற ஒரு லவ் வரும், பாக்கலாம். அந்த கருமாந்திர காய்ச்சலா நம்ம பாக்கணும்னு நம்மளோட தலையில எழுதி இருக்கு. என்ன பண்றது, பாத்துதான் ஆகணும். இதுதான் ஒரு என்டர்டைன்மெண்ட்னு வர நம்ம நம்பிக்கிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வேற வழி இல்ல. சரி, இந்த விடுங்க. நம்ம கமுருதின்னு நம்ம போட்டு நம்ம திவாகர அவ்வளோ கேள்வி கேட்கிறாரு. என்னென்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அவர் ஒரு சின்ன ஒரு மோன் ஆக்டிங் மாதிரி நடக்கும். ஆக்சுவலா அதுல திவாகர் ஒரு மோன் ஆக்டிங் பண்ணப்போ சும்மா சொல்லுவாங்க, ஆதிரா நீங்க லவ் பண்ணிட்டு ஏமாத்திடுவீங்க அப்படின்னு சொல்லப்போ அதோட இவரு முடிச்சிருவாரு ஆக்சுவலா வினோத். ஆனா இந்த கமருது என்ன தெரியுமா சொல்லுவான், நீங்க புள்ளைய குத்துட்டு ஏமாத்திட்டீங்க. அவர் வயசு என்ன, நீ உன் வயசு என்ன, அவரு வயசு என்ன, நீ பேசுற பேச்சு என்ன? ஏயா நல்லாதான் சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தேன், அப்படியே இருந்திருக்கலாம். உனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சுல, எதுக்கு வாண்டடா நீயே வாய குடு குமரன் சொல்லி இருந்தாங்க. இப்ப எல்லாம் சேர்ந்து கும்முன்னு கும்புறாங்க. எதுக்கு உனக்கு? இத பத்தியும் ஒண்ணுமே பேசல. இல்ல அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? நான் தான் சாரி கேட்டேன்ல,
அப்பவும் ஏன் என்னை பத்தி எல்லாரும் எல்லாத்துக்கும் கமருதீன் சொல்றாங்க. நான் சாரி கேட்டேன். நீ சாரி கேட்டா முடிஞ்சுச்சா? அந்த தப்ப திருப்பி பண்ணாம இருக்கியா? குத்திட்டு வந்து சாரி சார், சாரி சார். அடுத்த நிமிஷமே என்னையா அப்படின்னு கேள்வி கேக்குற. அப்புறம் சாரி அப்படின்ற. நீ என்ன எப்படி இருக்கு தெரியுமா இந்த பிக் பாஸ் வீடு? பாக்கலாம் போக போக எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இதை நீங்களும் அதை கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் இதை கேட்கல. வெரி வெரி டிசப்பாயிண்டிங் எபிசோடு தான் இன்னைக்கு. ஆனா பிக் எபிசோடுக்குள்ள என்ன நடந்துச்சாச்சு நாங்க சொல்லி ஆகணும்ல. அது எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும்ல. இதுல ஒண்ணும் இல்ல, தூக்கி போடு. நேத்தாச்சு அவ்வளவு கண்டென்ட் எழுதுனேன், இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் எழுதுறதுக்கு இல்ல. அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோடுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்ம விஜய் சேதுபதி கேட்ட அப்படி நம்ம லக்ஸரி ரூமு பிக் பாஸ் டீமையே நல்லா தாழ்ந்து யோசிச்சு ஒரு நாங்க டைட்டில் கொடுத்துருக்கோம். லக்ஸரி ரூம் பிக் பாஸ் வீடுன்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். லக்ஸரி ரூமுக்கு ஒரு பெரிய நாங்க இது கொடுத்தோம், பூஸ்ட் கொடுத்தோம்ல. பெரிய பவர் என்ன தெரியுமா? தூங்கத்து. எல்லாரும் இது வரைக்கும் லக்ஸரி ரூம்ல என்ன பவர் நினைச்சிருக்காங்க? தூங்குறது. நம்ம எவ்வளவு நேரம் வேணா தூங்கலாம். எதுக்கு பிக் பாஸ் வந்த? நீ தூங்கத்துக்கு வீட்ல இருக்க வேண்டியதானே. உன்னையும் பிக் பாஸ் வர சொன்னா எதுக்கு பிக் பாஸ் வந்தீங்க? இந்த 7 பேரும் தூங்கணும், சோறு தின்னணும், தூங்கணும், சோறு தின்னணும், தூங்கணும், சோறு தின்னணும். இவங்க ஆக்சுவலி பிக் பாஸ் வரல, ஏதோ ரிசார்ட்டுக்கு வந்திருக்காங்க நினைச்சிருக்காங்க. அதேதான், ஏதோ பிக்னிக் வந்திருக்காங்க. ஃபுல்லா ஏசி ரூம்ல போட்டாங்க, சூப்பர் பர்னிச்சர் இருக்குது. வந்தோமா, ஜக்கூசிலாம் இருக்குமா, அது வர ஆளுக்கு நல்ல சூப்பர் பசங்களை புடிச்சுக்கிறாங்க. வா நம்ம லவ் கண்டென்ட் பண்ணிக்கின்னு ஓரமா உட்காந்து பீச் மாதிரி உட்கார்ந்துங்கலாம் அப்படின்ற ஒரு தாட்லயே லக்ஸரி ரூம் பீப்புள் இருக்காங்க போல. இதுல வேற கம்ப்ளைண்ட் வேற. பிக் பாஸ் வந்து நாங்க தூங்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுத்து எங்க வர வச்சிட்டாரு. எங்க பவரை யூஸ் பண்ணவே முடியல, யூஸ் பண்ண விட மாட்டாங்க. அது மட்டும் தான் பவரா? இந்த பவரையே யூஸ் பண்ண முடியலையா? ஒரு அக்கா எங்களுக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பவர் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அதுல சொல்றாங்க, ஏங்க நீங்க வந்து திவாகர் எல்லாம் இருக்காங்களே வேலை வாங்கல. இல்ல சார், திவாகர் எல்லாம் இருக்காரு, அவர் என்ன வேலை செய்ய மாட்டாரு, லவ் கண்டென்ட் கொடுக்கறாரு. யாருமா உன் மடியில பத்து தான் லவ் கண்டென்ட் கொடுக்கறாரு, அப்புறம் என்ன லவ் கண்டென்ட் கொடுக்கறாரு? லவ் கண்டென்ட் பத்திலாம் நம்ம அக்கா பேசலாமா? லவ் கண்டென்ட் பண்றதுக்குனே அக்கா பிக் பாஸ் வந்திருக்கு. அவங்க எல்லாம் லவ் பேசுறதுல பாதிக்கு பேசுனது வந்து லவ் பத்தி தான். ஈவன் பிரவீன் காந்தி அவர் வயசு கிட்ட அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறேன்னு சொல்லிட்டு லவ் பத்தி தான். உஷாரா பக்கத்துல உட்கார நாங்க லவ்க்கு எல்லாம் அகைன்ஸ்ட் இல்ல. நீ லவ் பத்தி பேசு. என்னாரமோ லவ் ஃப்ளிங் டேட்டிங் பிரேக் டெண்டர் ஆப்ல இத பண்ண, டிண்டர் ஆப்ல இப்படி பண்ண, ஸ்வைப் பண்ண. அது சின்ன பையன் துஷார கட்டி புடிச்சு கழுத்துல கடிக்கிறது என்ன, இன்னும் வாயில மட்டும் தான் கடிக்கல. அதுவும் ஒரு நாள் நடக்கும் போல. ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க ஆக்சுவலி. ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க ஆக்சுவலி. பாவம் 400 ரூபாய் கட்டிட்டேன், இன்னும் எதுவும் நடக்கல, ஐயோ எல்லாம் போச்சேன்னு. யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இல்லனா நீங்க வந்து ஹாட்ஸ்டாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு லைவ்ல பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு அப்படிதான் போச்சு. அப்புறம் நம்ம காந்தி சார் என்ன சொன்னார்னா, எங்கள்தான் நாங்க ஒரு ஜட்ஜு சார், அதனால நாங்க இந்த வீட்டை அப்படியே வழிமுறையா அப்படி பார்த்து பக்குவமா செதுக்குறோம். எப்படி நீங்க செதுக்குன அழகுதான் பாத்திரம், சிங்க் ஃபுல்லா பாத்திரம் இருக்கு, வீடு இவ்வளவு குப்பையா மொக்கிது, இப்படிதான் உங்களோட ஜட்ஜிங்கோட இதுவா அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நினைச்சார். நீங்க அந்த அளவுக்கு ஜட்ஜ் இல்ல. அப்ப பிக் பாஸ் டீம் யாரு, பிக் பாஸ் யாரு, விஜய் சேதுபதி யாரு? நீ ஜட்ஜினா? நீ ஜட்ஜ் எல்லாம் இல்லன்னு தலையில தட்டி உட்கார வச்சிட்டாங்க, ஆல்ரெடி அமுச்சு விட்டாங்க. இதுல வேற நம்ம கமருதீன் அவரு ரொம்ப நல்ல மனசுக்காரன்றதுனால எல்லாரும் சாப்பிடணும், அதுக்காக சீக்கிரமா வந்துருவோம் சார். அதுவும் பாருங்க தூங்காம சீக்கிரமா வந்துடுறாங்க. அதனாலதான் சார் நாங்க எந்த பனிஷ்மெண்ட்டும் எந்த ஒரு டாஸ்க்குமே எங்களால குடிக்க முடியல. ஏன்னா நாங்க அவ்வளவு நல்ல உள்ளம் கொண்டவங்க. ஆமா, அவரு ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர். அவரு ஒரு எறும்புக்கு கூட பாவம் பண்ண மாட்டாரு, யாருமே துன்புறுத்துற வார்த்தைய சொல்லி பேச மாட்டாரு. அம்பட்டு நல்லவரு நம்ம கமருதீன் சார் அவர்கள் தான். அப்படி இருக்கிறவரை நம்ம தப்பா பேசலாமா? கழுத்துல போட்டுக்கணும். சாரி கமருதீன் சார், ஆனா நாங்க பேசுவோம். நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்க, அதனால நாங்க பேசிதான் ஆகும். நாங்க பேசலாம், வேற யார் பேசுறது சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம் கூட ஒரு ஐடியா சொன்னாரு. ஆப்போசிட் டீம். ஏண்டா உண்மையா சொல்றேன், இங்க இருக்கவங்க அங்க இருந்தாங்கன்னா இங்க நடக்கிற சீனே வேற. பயங்கர கலர் இருக்கும். ஆக்சுவலி இன்னைக்கே நான் என்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா? பிக் பாஸ் வந்து அவரை எலிமினேட் பண்ணி அமைச்ச பிறகு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சு இவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க, அப்ப வச்சு செய்வாங்கன்னு நினைச்சோம். ஏன்னா இதுங்களை வச்சு என்ன பண்றது, இதுங்க என்ன பண்ண போதுங்க?
விக்ரமே சொல்றாரு. அவங்க நம்ம நேத்து பேசின மாதிரி ஃப்ரைடே எபிசோட்ல என்ன சொல்றாங்க, நாங்க பாட்டு பாடுறோம், ஒரு பாட்டு பாடுற வரைக்கும் நீங்க சாப்பிட்டு முடிச்சிருங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். நீ ஏன் ஒரு பாட்டோட நிறுத்துற? நீ சாப்பிடுற வரைக்கும் 7 பாட்டு பாட சொல்லு. பாட்டு மட்டும் ஏன் கேக்குற? கூட 2 பேரும் டான்ஸ் ஆட சொல்லு. ஸ்டெப் போட சொல்லு. எஃப்ஜே தான் இருக்கானே, அவனை பீட் பாக்ஸ் பண்ண சொல்லு. டிவில உட்கார்ந்து படம் பாக்குற மாதிரி உட்கார்ந்து சாப்பிடு. சாப்பிட்டுட்டே பாத்துக்கலாமே. எனக்குமே என்டர்டெயின்மென்ட் எங்களுக்கும் என்டர்டெயின்மென்ட் இருந்திருக்கும், உங்களுக்கும் என்டர்டெயின்மென்ட் இருந்திருக்கும். உனக்கும் நீ ஒரு டாஸ்க் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும், உனக்கும் என்டர்டெயின்மென்ட் இருந்திருக்கும்ல. அந்த மூளையெல்லாம் கசக்கி புளிஞ்செல்லாம் எங்களால வேலை செய்ய முடியாது. ஆனா நீ வேறமா, அவங்க எவ்வளவு மூளைக்கு டெஸ்ட் வச்சு எல்லாம் டெஸ்ட் வச்சு தான் கண்டஸ்டன்ட் கூட்டி வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியாது அந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க. நான் அதை கடைசியா சொல்றேன் பாருங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இன்னைக்கு நடந்துச்சு. அதனால அதை நான் கடைசியா சொல்றேன். சர்ப்ரைஸ். விஜய் சேதுபதி சார், தலைவர் எழுந்துங்க. தலைவர் நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க, எப்படி தலைவரா இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா, ஏமா அவனுக்கு கேப்டன் ஸ்பெல்லிங் தெரியும் நினைக்கிறேன். இங்க இருக்கிற 20 பேருக்குமே கேப்டன் ஸ்பெல்லிங் தெரியாதுன்னு எனக்கு தோணுது. எதுக்கு எடுத்தாலும் பிக் பாஸ் பிக் பாஸ் அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? பிக் பாஸ் நீ எதுக்கு தலைவரா இருக்க? ஏண்டா உனக்கு ஒரு ரூம் வேற. தலைவர்னால எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் அவன் இதைத்தான் பண்ண போறான். ஏன்னா அவன் அதைத்தான் பண்ணான் போன 2 நாள். அதை பார்த்துட்டு தான் நாங்க சொல்றோம். ஏமா நீ எதுக்கு அடுத்த வாரம் போற? சீசன் எபிசோட் முடியறப்போ பாத்தீங்கன்னா அங்க ஒரு குட்டியா ஒரு சண்டை போயிட்டு இருக்கும். தலைவர் என்ன பண்ணுவாரு? தலைவர் எட்டி பார்த்துட்டு இரு நான் பிக் பாஸ்ட கேட்டுட்டு வந்துடுறேங்க. அப்படிதான். அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரியும். அப்பதான் ஓகேங்களா பிக் பாஸ்ட கேட்டு வந்துடுறேன். தலைவர் சொன்னா வீடு கேட்கணும், பிக் பாஸே கேட்பாரு. ஆனா இங்க தலைவருக்கே என்ன பண்றதுன்னு தெரியலங்க. தலைவர் இல்ல, கண்டஸ்டன்ஸ் இல்ல, எல்லாரும் வேற லெவல்ல தான் இருக்காங்க. அம்மா தலைவருக்கு பெட்ல பல்லி வந்துச்சுமா. ஐயோ பல்லி பயம். எனக்கு பயம். அதுதான் நம்ம தலைவர் ஆக்சுவலி தெரிஞ்சுக்கோ. பல்லினா எனக்கும் பயம். தலைவர் சேம் ஐஃபை கொடுத்துக்கலாம் நம்ம 2 பேரும். பேசுறதுக்கு டாபிக்கே இல்லைன்னு நேத்து வச்ச டாபிக்க பட்டி டிங்கரிங் பண்ணி ஒரு இது வச்சிங்க பாருங்க. யாருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம் ஏறும், யாருக்கு ஹேட்டர்ஸ் அதிகமா இருப்பாங்கன்னு. இது நேத்து வச்ச எபிசோட்லயே நீங்க சொல்லிட்டீங்க. அது யாருக்கு அதிகமாகும் யாருக்கு கம்மியாகும்னு. ஒட்டுமொத்த டீமோ பார்வதியும் கமருதீனை தான் சொல்லுவாங்க. ஹேட்டர்ல ஃபாலோயிங்ல நம்ம திவாகர் சாரை தான் சொல்ல போறாங்கன்னு. ஃபாலோவர்ஸ் யாருக்கு அதிகமா இருப்பாங்கன்னா நான் திவாகர் நான் சொல்றேன். திவாகர் அவங்கள சொல்றேன். ஹேட்டர்ஸ் யாருக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கோ நான் பாரு சொல்றேன். இது தாங்க எபிசோடு நடந்துச்சு. இந்த எபிசோடுக்காக நாங்க இவ்வளவு நாள் சண்டே எபிசோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம டிசப்பாயிண்டிங் தான். கடைசியா எவிக்ஷனுக்கு வந்துட்டோம். ப்ராசஸ்ல பண்ணி தான ஆகணும். எனக்கு ஒரு டவுட், எதுக்கு நீங்க ஒரு எவிக்ஷன் போடுறீங்க? முடிச்சு விட்டுட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆள் எடுக்கலாம். ஆக்சுவலி உள்ள இருக்க எல்லாருக்கும் ஏதோ சைக்கிளிக்கா இஷ்யூ இருக்குமா? ஏன்னா இந்த எவிக்ட் ஆன ஒரு போனர் இருக்காருல்ல, இன்னைக்கு எவிக்ட் ஆனது நம்ம பிரவீன் காந்தி சார் தான். பிரவீன் காந்தி சார் எவிக்ட் ஆனதுல இருந்து யாருமே பக்கத்துல விடல. நான் தோத்துட்டு போலமா, நான் ஜெயிச்சுட்டு போறேன். நீங்க கிட்ட வந்தீங்கன்னா நான் தோத்தவன் ஆயிடுவேன். கிட்ட வந்தீங்கன்னா எனக்கு ஒரு இது ஏன் இது இன்சல்ட் அளவுக்கு எடுத்து இந்த சீனே வேணாம். இந்த சீனே வேணாம். சார் உங்களுக்கு இதா இந்த சீனே வேணாம். இதெல்லாம் நான் பார்த்தாச்சு. சரி நம்ம பார்த்தாச்சு. சரி ஓகே சார் விடுங்க. நாங்க கிட்ட வரல, நாங்க போயிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் அவரோட ஏஜுக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்படி ஒரு ஆட்டிடியூடா காட்டுவாங்க. such a bad attitude. உங்களுக்கு டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கலாங்க. கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் நீங்க தான் போறீங்க. ஓகேவா? எல்லாருக்கும் இருக்கும். நீங்க என்ன சொன்னீங்க? அன்னைக்கு கூட கேட்டப்ப என்ன சொன்னீங்க? என்ன பார்த்தா அவங்க எல்லாருக்கும் பயம், நான் தான் 100 days இருக்க போற சொல்றீங்க. எல்லாருக்கும் பயம் தான். ஊருப்பட்ட சைக் பீப்புளும் உட்கார்ந்து உள்ள இருக்கிறாங்க. அதுல முதல் சைக்கே இவருதான். அதான் அவுச்சு விட்டாங்க. அதுதான் அவுச்சு விட்டாங்க. அப்படி இருக்கிறவரை என்ன பண்றது? நீங்க அப்படி இருக்கவங்க மனசுல கிரட்ஜ் வச்சுக்கிட்டு மனசுல இன்சல்ட் வச்சுக்கினா சின்ன பசங்க நல்லா இருங்கப்பா, நல்லா பண்ணுங்க அப்படி வாய் சொல்ல மாட்டேன், வர மாட்டேன், தொட மாட்டேன். சரி போங்கப்பா. ஸ்டேஜுக்கு போனாரு. ஸ்டேஜுக்கு போய் விஜய் சேதுபதியாலேயே முடியல, அவர் திணறாரு. அப்பா சீக்கிரம் இவரை பாய் சொல்லி அமிச்சிடணும்ப்பான்றவர். சார் என்ன சார் பாய் கூட சொல்லாம வந்துட்டீங்க அப்படின்னா, அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் எவிக்டே ஆகல, நான் இங்க இருக்கேன், நான் அங்க இருக்கேன், நான் இங்க ஏன்னா நான் அங்க இருக்கேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. நான் இங்கேயும் இருக்கேன், அங்கேயும் இருக்கேன், எங்கேயும் இருப்பேன். எல்லா இடத்துலயும் இருக்கீங்களா நீங்க? வேற லெவலான பவரா இருக்கே. ஏன்னா நான் ஸ்பேஸ்பா. ஸ்பேஸ் என்னன்னா இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா.
இவர் சொல்ல அந்த மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எடுத்திருக்க 20 பேருமே ஒரு டிராமா, ஏதாவது ஒரு மென்டல் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிற 20 பேரையா கண்டுபிடிச்சு அழகா போட்டு தேடி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சலிச்சு கொண்டு வந்து நம்ம பிக் பாஸ் 9ல போட்டிருக்காங்க. ஒருத்தரையும் பார்த்தா ஒரு பீஸும் அப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க எவனும் எலிமினேட் ஆகவே போக மாட்டானுங்க போல. அவனுக்குள்ளேயே பண்ணிட்டு நேத்து நந்தினி போன மாதிரி கிளம்பிடுவாங்க போல. அப்படிதான் பண்ணுவாரு போல. இன்னைக்கு இவர் பண்ணதுல ஒரு பாய் சொல்ல மாட்டாரு, இப்படி பேசுறாரு. நான் வந்து ஒரு ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் இங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும், எங்கேயும் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். சார் ஒரு பாய் சொல்லுங்கன்னா அது கூட சொல்ல மாட்டாரு. அங்க இருக்கிறது 19 பேர், உள்ளயும் நான் இருக்கேன் அப்படின்னு. அது சபரிக்கு புரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 18 இல்ல 19 அப்படின்னு சொல்லி ஐயோ இவரை வச்சுக்கிட்டே நம்மளால நல்ல வேலை இன்னைக்குதான் இவர் ஸ்பேஸ் கீஸ்ன்றதெல்லாம் வெளியே போறப்ப பேசினாரு. உள்ள இருக்கும் போது பேசியிருந்தா ஐயோ நான் பயந்தே போயிருப்பேன். நைட்டுக்கு வந்து ஐயோ எங்க வீட்லயும் இருக்காரு போலப்பா. சரிமா, உள்ள இருக்கிறது எல்லாமே சைக்கிள்றியே, வேற என்னென்ன சைக்கிள் இருக்காங்க? என்ன சைக்கிள்ன்ற நம்ம அரோரா லவ் சைக்கிள். ஆமா, அரோரா லவ் பத்தி மத்தியமே பேசுற சைக்கிள். நம்ம கலை என்ன சைக்கிள்னு நம்ம ஊருக்கே தெரியும். நம்ம திவாகர் நடிப்பு சைக்கிள். அந்த மாதிரி ஒருத்தரையும் எடுத்தா நான் பார்வதி அக்காக்கு கேமரா எங்க இருக்கே தெரியாது. பார்வதி அக்காவுக்கு கேமரா எங்க இருக்கே தெரியாது. ஆனா கேமரா அவங்களதான் தேடி வரும். பார்வதி அக்காவுக்கு கண்டென்ட் சைக்கிள். அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு சைக்கிள் இருக்கிறாங்க. இப்படிதான் இந்த எபிசோட், இந்த சீசனே வரப்போகுது. ஆனா இன்னைக்கு எபிசோட் இதோட முடிஞ்சிச்சு. சரி, எவிக்ஷன் தான் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமாச்சும் அவர் வந்து ஏதாவது பேசுவாரு. லிட்டரலி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவன் வந்து பேச போறாரு, ஏதோ திட்ட போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பண்ணா அந்த பொருளை உடைக்காதீங்க, இந்த பொருளை உடைக்காதீங்க, இது ஒரு வீடு, நீங்க எல்லாம் குடியிருந்தாதான் அது ஒரு வாழ்வும். அதெல்லாம் புரியுது சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எத்தனை சீசனா பேசுறீங்க இந்த வார்த்தை. இது ஒரு வீடு, நீங்க எல்லாம் வந்தாதான் இது உயிருள்ள பொருளாகும். அதெல்லாம் வேண்டாம், கண்டென்ட்டுக்கு வாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் யாரையும் பேச மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு போயிட்டாரு. ஆதிரை மட்டும் மாஸ்க போடுங்க ஆதிரை, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படி இப்படி சொல்லிட்டு போறது என்னது? அவர் ரூல் பிரேக் பண்ணிருக்கா சார், அதுக்குதான் பனிஷ்மெண்ட் எல்லாம் வேணாங்க. கேளுங்க, என்ன கேளு. அப்ப யாரு வேணா ரூல் பிரேக் பண்ணலாம். அடுத்த வாரம் வந்து ரூல் எல்லாம் பிரேக் பண்ணாதீங்க, ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா போதுமா? அதுக்கு எதுக்கு பிக் பாஸ்? அதுக்கு எதுக்கு சாட்டர்டே சண்டே? அதுக்கு எதுக்கு இந்த எபிசோடு? அதுக்கு சாட்டர்டே சண்டேவும் நார்மலா வைங்க. எதுக்கு சாட்டர்டே மட்டும் ஒரு நாள் பர்ஃபார்ம் பண்ணிட்டா போதும்? ஊரே வந்து இது கெத்து சாட்டர்டே எபிசோடுன்னு சொல்லிடும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சண்டேவும் இருக்குங்க, சண்டேவும் இருக்கு, அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏமா அந்த ஸ்கிரிப்ட் போயிட்டாருமா. நான் வேணா பேசாம ஸ்கிரிப்ட் எழுத போலான்னு இருக்கேன். அடுத்த வருஷம் போயிடலாம். யாரு சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ, கலையரசனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எதுக்குமா? கலையரசன் சொல்றாரு நான் இந்த வாரம் போவே மாட்டேன்னு எனக்கு தெரியுங்க. எப்படியா? ஏன்னா நான் பாருங்க ஜெயிலுக்கு போன இடத்துல யாருமே இல்ல, ஆனா நான் போகணும்னு நினைக்கும் போது மட்டும் இவனுங்க எல்லாம் சொல்றானுங்க. எனக்கு தெரியும் நான் போக மாட்டேன். என் பொண்டாட்டி எனக்காக டெய்லி ஓட்டு வாங்கிட்டு இருப்பா, ஓட்டு கேட்டுன்னு இருப்பா. எப்படிமா வீடியோஸ் போட்டா? அங்க அவன் ஜெட்டில ஓட்ட போட்டுட்டு இருக்கா, இவன் என்னடா ஓட்டு வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அவ உட்காந்து உன்னை கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்கா. ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல கிளிகிளின்னு கிழியுதீங்க. இதுல என் பொண்டாட்டி போடுற ரீல்ஸ்னால எனக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. ஆமா, நல்லா போடுவாங்க. அதான் சொல்றேன், ஒட்டுமொத்த சைட் பீப்புளும் நம்ம பிக் பாஸ்ல தான் இருக்காங்க. இதுதான் இன்னைக்கான எபிசோடு. நாங்க பாத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுமார். அப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட். ஓகே, நாளைக்கு எபிசோட்ல என்ன பண்றாங்க, என்ன கிளிக்கிறானுங்கன்னு நாளைக்கு பாப்போம். இல்லன்னா அப்பயே நம்ம போட்டு வறுத்தெடுக்க வேண்டியதான். ஓகே, until then bye from சாசி சங்கீதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை.